வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜிவிஎம்மை பற்றி. கடைசியாக ஜிவிஎம் மலையாளத்தில் மம்முட்டி வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு. பட் அந்த படம் பெருசாக போகலை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் அவர் படம் டைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்காரு. அதுக்கான டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு கௌதம் மேனனுக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் பற்றின நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். வெற்றிமாறனுடைய கதையை எடுத்து ஜிவிஎம் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படத்தில் ரவி மோகன் தான் ஹீரோவாக நடிக்க போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் முன்னாடியே வந்துருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் கார்த்திக்கிட்ட ஜிவிஎம் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை கார்த்திக்கு பிடிச்சி போய் டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காராம். ஆனால் ஜிவிஎம் சொன்ன அந்த கதை அவர் எழுதின அவருடைய கதை கிடையாது. ரைட்டர் ஜெயமோகன் அவர் தான் இப்போ ஸ்டோரி எழுதிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஜெயமோகன் ஜிவிஎம் இவங்க 2 பேரும் வெந்து தணிந்தது காடு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் இந்த ப்ராஜெக்டில் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட்டு ஜிவிஎம் ரவி மோகனுடைய ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் கார்த்தியோடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவார். ஏன்னா ஆல்ரெடி கார்த்திக்கு ஒரு பெரிய லைனப்ஸ் இருக்கு. அதுக்குள்ள கார்த்தி மற்ற கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த படத்துக்கு வருவார். கார்த்தியோடைய லைனப்ஸ் பற்றி பேசும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைதி 2 தான். ஸோ கைதி 2 ப்ராஜெக்டை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ அந்த படம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் எல்சியூவில் கைதி 2 தான் பீக் எல்சியூ ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் முன்னாடியிலேருந்தே நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி முடிச்சுட்டு லோகேஷ் கனகராஜ் உடனே கைதி 2 ஸ்டார்ட் பண்ணிடுவார். அந்த வகையில் 2025 கைதி 2 ஷூட்டிங்கே போயிடுவாங்க. 2025 எண்டுக்குள்ளேயாச்சும் படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கைதி 2 ஸ்டார்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. கைதி 2 இன்னுமே தள்ளி போக போகுது. எந்த அளவுக்கு தள்ளி போக போகுது அப்படிங்கிறத இப்போதைக்கு சொல்லிட முடியாது. அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா இல்லை அதையும் தாண்டி தள்ளி போகுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இந்த வருஷம் லோகேஷ் கனகராஜுக்கு கூலி படம் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இன்னும் அவங்க ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஆகஸ்ட் மந்த் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கூலி ரிலீஸே ஆகஸ்ட் வரைக்கும் போகுது அப்படின்னா அப்போ ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா தான் லோகேஷ் கனகராஜ் கைதி 2க்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவார். எடுத்த உடனே ஷூட்டிங் போயிட முடியாது. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து அதுக்கப்புறமா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்குள்ளே போவாங்க. ஆனால் அது வரைக்கும் கார்த்தி வெயிட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு சர்தார் 2 80% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே 20% எடுத்து முடிச்சிருவாங்க. சர்தார் 2 முடிச்சுட்டு அடுத்து கார்த்தி 29 அந்த ப்ராஜெக்ட்டை தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. கார்த்தி 29 பார்த்தீங்கன்னா சி பேஸ்ட் கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்க போகுது. ஸோ அதுவுமே ஒரு பாகமாக இல்லாமல் 2 பாகமாக எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கார்த்தி அப்போ அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு தான் கைதி 2க்கு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் லோகேஷ் வெயிட் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. மேபி அதுக்குள்ளே நாம் வேற ஒரு படம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட லோகேஷ் நினைக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் கைதி 2 டிலே ஆகுது. ரொம்ப பெரிய டிலேவாக இல்லாமல் சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்டர் ரவி மோகன் பற்றி வந்திருக்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பராசக்தி படத்தில் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கராத்தே பாபு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவருக்கு லோட் ஆகிட்டே இருக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு புது அவதாரம் ரவி மோகன் எடுக்க போகிறாரு. இதை பற்றி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தாரு. என்கிட்ட ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் இருக்குது, சீக்கிரமே நான் டைரக்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ எப்படி இப்போ தனுஷ் ரீசெண்ட் டைம்ஸில் பேக் டு பேக் ஒரு டேரக்டராக படங்கள் எடுத்துக்கிட்டே வராரோ, அதே மாதிரி இப்போ அடுத்து ரவி மோகனும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டேரக்டராக அவர் லான்ச் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் எடுக்க போகிற ஃபிலிம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வச்சு எடுக்க போகிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஃபிலிமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. யோகி பாபுவும் ஃபியூச்சரில் டேரக்டராக மாறுவார். ஏன்னா அவருக்கும் டேரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒரு சில ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சிருக்கிறதா அவரும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. இப்போ ஃபஸ்ட்டு ரவி மோகன் டைரக்ட் பண்ணுறாரு. ஃபியூச்சரில் யோகி பாபுவும் டைரக்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சியான் விக்ரம் நடிச்சிருக்கிற வீர தீர சூரன் பார்ட் 2 இந்த மாதம் மார்ச் 27 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 சாங்ஸ் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ட்ரெய்லர், ஆடியோ லான்ச், ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரெய்லர் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் ட்ரெய்லர் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மார்ச் 20 ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் இந்த படத்துக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு ஹைப் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா செமையாக பிக்கப் ஆகும். ஸோ இந்த படத்தில் 3 பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தா படத்துடைய டேரக்டர் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல பேக்கடான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. வீரதீர சூரன் பார்ட் 1 வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆக போகிற வீரதீர சூரன் பார்ட் 2 உடைய ரிசல்ட்டில் தான் இருக்குது. ஸோ படம் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நல்லா கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பார்ட் 1 எதிர்பார்க்கலாம். இல்லை அந்தளவுக்குலாம்
ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போ பார்ட் 2 வந்து அப்படியே ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஐடியாவில் வந்து இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆக்டர் சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ சூர்யா 45 ப்ராஜெக்ட்டில் நடிச்சிட்டு இருக்காரு. ஷூட்டிங் பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி ரீசெண்டாக வந்திருக்கிற ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சூர்யா வந்து டியூவல் ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கேரக்டர் வந்து லாயராக வராரு அப்படின்னும், இன்னொரு கேரக்டர் வந்து ஐயனாராக வராரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. லாயராக வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு தான். ஏன்னா ஆரம்பத்திலே ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூர்யாவாக இருக்கட்டும், த்ரிஷாவாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜி இவங்க 3 பேருமே இந்த படத்தில் லாயர்ஸாக வராங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். லாயரை தாண்டி ஐயனாராகவும் சூர்யா வராரு அப்படிங்கிற நியூஸ் இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த நியூஸ் உண்மையாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்படி மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி எடுத்திருந்தாரோ அதே மாதிரியான ஒரு காட் கனெக்ட் உள்ள ஒரு ஃபேண்டசி ஃபிலிமாக தான் இந்த படமும் வந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தில் அவர் ப்ளே பண்ணியிருக்கிற கதாபாத்திரம் வந்து சூர்யாவுக்கு அகைன்ஸ்டான ஒரு கேரக்டராக இருக்கும். அவருக்கு எதிராக வாதாடுற ஒரு வக்கீல் கேரக்டர் தான் இவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னும், அண்ட் இவருடைய கேரக்டர் பேர் வந்து பேபி கண்ணன் அப்படிங்கிற ஒரு நியூஸும் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஷாருக் கான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசியாக அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன படங்கள் வந்து அட்லியோடைய இயக்கத்தில் ஜவான், அதுக்கப்புறமா ராஜ்குமார் ஹிரானியோடைய இயக்கத்தில் டங்கி. இந்த 2 படங்களுக்கு அப்புறமா இப்போ வரைக்கும் ஷாருக் கான் அவருடைய அடுத்த படத்துக்கான ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணலை. ஆனால் அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கிங் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இந்த வருஷம் ஜூன் இல்லைனா ஜூலையில் ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிங் படத்தோடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதாவது ஷாருக் கானுடைய டாட்டரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கிற முதல் படம் இந்த கிங் தான். இந்த படம் வந்து ஒரு பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமாக வந்து உருவாக போகுது. இந்த படத்தில் மெயின் வில்லன் கேரக்டர் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அபிஷேக் பச்சன் தான் நடிக்கிறாருங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கிங் ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு பக்கம் அபிஷேக் பச்சன், இன்னொரு பக்கம் ஷாருக் கான் 2 பேருமே பயங்கரமான ஃபிசிக் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஆன் ஸ்க்ரீனில் இவங்களுக்குள்ள பயங்கரமான கிளாஷ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த கிங் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்து ஷாருக் கான் பண்ண போகிற படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, YRF ஸ்பை யூனிவர்ஸில் அடுத்து உருவாக போகிற பத்தான் 2. பத்தான் படம் பயங்கரமாக கலெக்ட் பண்ணிச்சு, உங்களுக்கு தெரியும். பத்தான் 2க்கான ஸ்கிரிப்டை வந்து லாக் பண்ணிட்டாங்களாம். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே ஷூட்டிங் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் பத்தான் படத்தை டைரக்ட் பண்ண சித்தார்த் ஆனந்த் அவர் வந்து பத்தான் 2 டைரக்ட் பண்ணுற மாதிரி இல்லை போல, வேற ஒரு டேரக்டர் தான் இந்த படத்துக்கு புதுசாக வரப்போறாரு. அண்ட் ஏற்கனவே இந்த YRF ஸ்பை யூனிவர்ஸில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வார் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம் வார் 2க்கான ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஹிருத்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் 2 பேரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு டான்ஸ் பேட்டிலே வந்து நடக்கிற மாதிரியான போர்ஷனாக இருக்குது அப்படின்னு. அந்த சீக்வன்ஸ் எடுக்கும் போது ஹிருத்திக் ரோஷனுக்கு லெக் இன்ஜுரி ஏற்பட்டு அவரை வந்து பார்த்தீங்கன்னா 4 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. அதனால ஷூட்டிங் வந்து இப்போ டிலே ஆயிருக்கு. ஆனால் இது வந்து படத்தோடைய ரிலீஸை அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. பிளான் பண்ணபடி ஆகஸ்ட் மந்த் வார் 2 வந்துடும். குட் பேட் அக்லி படத்திலிருந்து அடுத்த அப்டேட்காக ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. படத்தோடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் அடுத்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் சிங்கிளோடைய டைட்டில் ஓஜி சம்பவம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ரிவீல் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் அந்த ஓஜி சம்பவத்தை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரப்போகுது அப்போ வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டே இருந்தாலும் இப்போ வரைக்கும், இப்போ நான் அந்த வீடியோ பேசிட்டு இருக்க வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. திடீர்னு எப்போ வேணாலுமே அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.